ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் வாழ்க்கை இப்படியே இருந்துருமா? வாழ்க்கை முழுவதும் நான் கஷ்டப்படதான் போறேன். நானு மன வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு உன் வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போடும் அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக தான் சாயப்பா உன்னை தேடி பேச வந்திருக்கேன். அதுவும் சும்மா வரல, 2 நல்ல செய்திகளோடு உன் மனதை குளிர்விக்கும் விதமாகத்தான் உன்னை நாடி வந்துள்ளேன். யார் என்ன செஞ்சாலும் உடனே அவங்களுக்கு பதிலுக்கு பதில் செஞ்சிடணும்னு அவர்களை தண்டிக்கவும் யோசிக்க வேண்டாம். அவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்கவும் யோசிக்க வேண்டாம். மன்னிப்பதையும் தண்டிப்பதையும் விட பொறுமையாக அதை கடந்து போவதற்கு அதிக மனபலம் தேவைதானே? மனிதர்கள் என்றால் யாராவது எதையாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. உண்மையா வாழ நினைப்பவர்களை எல்லாரும் ஏமாற்றத்தான் நினைப்பார்கள். ஆனால் அனைத்தையும் கடந்து போக தயாரான ஆளாக நீ இரு. எப்பயாவது ஒரு கஷ்டம், உனக்கு பணம் தேவைப்படுதுன்னு யார்கிட்டையாவது போய் கடன் கேட்டு நின்னாதான் அவங்க உன்னை பத்தி என்ன நினைச்சிருக்காங்கன்றது உனக்கு புரிய வரும். பிறரிடம் கடன் கேட்டு காத்திருக்கும் போதுதான் உன்னுடைய மதிப்பும் பணத்தின் மதிப்பும் உனக்கு புரிய வரும். உன்னை விட இங்கு பணத்துக்கு தானே அதிக மரியாதை கொடுக்கறாங்க. என்ன பண்றது, இது கலியுக காலமாச்சே என் செல்லமே. அதனாலதான் நான் எப்பவுமே உன்கிட்ட சொல்றேன், யாருக்கிட்டையும் போய் கடன் கேட்டு கையேந்தி நிற்காத அளவுக்கு உனக்கான வாழ்க்கைக்கான சேமிப்பை எப்போதும் கொஞ்சமாவது உனக்காக வச்சுக்கோ. உன்னுடைய செலவு என்பது முதலில் சேமிப்பாக இருக்கட்டும். வருமானத்துல சேமிப்பு போக மிச்சத்தை அதுக்கப்புறமா உனக்காக செலவு செய்ய என சொல்கிறேன். செலவுக்கே காசு பத்தல, நான் எங்க சேர்த்து வைக்கிறதுன்னு கேட்கிறாயா என் தங்கமே? இப்படியே நீ சொல்லிக்கிட்டு இருந்தீன்னா வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வழியை நீதான் உருவாக்கி அதன் மூலமாக உனக்கான வருமானத்தை அதிகப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என் செல்லமே. போற வழியில ஏதாவது பாதை இருக்குமான்னு தேடுறவன் சாதாரண மனிதன். நானே எனக்காக ஒரு புது பாதையை உருவாக்கி அதன் மூலமா வருமானத்தை சம்பாதிப்பேன், இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அப்புறம் நல்லா இருப்பேன்னு தன் வாழ்க்கையை சாதனை புரிய தயாராக இருப்பவன் தான் என்னுடைய பிள்ளை. இதுவரை நடந்ததையே யோசிச்சு கஷ்டப்பட்டதும் கவலைப்பட்டதெல்லாம் போதும். இனி உன் வாழ்க்கையை நீ எப்படி நடத்தணும், எப்படிலாம் வாழணும்னு யோசிக்கப்பார். உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் உயர்வாய் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணையாய் இருப்பேன் என் செல்லமே. ஒரு சிலர் சில நேரம் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து இல்லை இல்லை கோபத்துல தான் பேசிட்டேன் மன்னிச்சுக்கோன்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. ஆனா அப்படி கோபத்தில் தெரியாமல் பேசிவிட்டேன் என சொல்லும் மனிதர்களை நீ ஒருபோதும் நம்பாதே என் தங்கமே. ஏன்னா ரொம்ப நாளா அவங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு விஷயம்தான் கோபப்படும் போது அவர்களுடைய மனசிலோட இருந்துதான் அது வெளியே வந்ததே தவிர அவர்கள் யதார்த்தமாக அதை சொல்லி உன்னை திட்டல. அவங்க மனசுல ரொம்ப நாளாவே உன் மேல ஒரு கடுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் இருந்தது. அது இந்த கோவப்பட்ட நேரத்தை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இதுதான் சமயம்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இனிமேலாவது அவர்களிடம் கொஞ்சம் தூரமாக கவனமாக இருந்துவிடு. ஏன்னா பணம் வச்சிருக்கிறதுனால நல்லவன் கெட்டவனா ஆகுவானே தவிர கெட்டவன் ஒருபோதும் நல்லவனா மாறினதா சரித்திரமே கிடையாது. பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் வாழ்க்கையை பத்திரமாக வைத்துள்ளார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் என் செல்லமே. அதே போல இப்ப இருக்கிற இளைய தலைமுறையும் இப்ப இருக்கிற பிள்ளைகளும் அப்பாவோ அல்லது தந்தையோ தாயோ யாராவது ஏதாவது கேட்டா எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுறாங்க. என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்னு மூஞ்சில அடிச்சா மாதிரி பேசினாலும் அவர்களுக்கு அப்படி பேசக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பேசவும் கூட கற்றுக் கொடுத்தது பெற்றவர்களால் என்பதை ஏன் மறந்து போகிறார்கள்? நீ வளர்த்தது என்னவோ அவங்கள சரியாதான் வளர்த்த. கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு என்னென்னவோ செஞ்சு அவங்கள இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி இருக்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அதை நினைச்சு நினைச்சு நீ எவ்வளவு மனவேதனைப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது எதையுமே உணராத அவர்களது இந்த இளம் வயது பிராயத்தில் இதெல்லாம் எல்லாமே தனக்கு தான் தெரியும், தான் தான் உன்னை விட அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இப்படி சட்டென்று பட்டென்று பேசும் பிள்ளைகளை நினைச்சு நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா மனிதர்களும் சரியாக இருந்துட்டு தன்னை யாராவது தவறாக பார்த்தால் அதை பொறுத்து கொள்பவர்களாக இருக்க மாட்டார்கள். நீயும் அப்படித்தானே? உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யற. ஆனா உனக்கு பெத்தவங்களும் சரி, உனக்கு பிள்ளைகளும் சரி, உன் குடும்பத்துல இருக்கிறவங்களே சில நேரத்துல நீ செய்யறது தவறு என்று தானே சொல்லுகிறார்கள். எங்க தவறு எது தவறுன்னு யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு நடக்க வேண்டியதையெல்லாம் சரியாய் நான் நடத்தி முடிப்பேன். மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றமுமே
ஏதாவது ஒரு கஷ்டத்திற்கு பிறகும் ஏமாற்றத்திற்கு பிறகும் தான் வரும். நீயே யோசிச்சு பார்த்தீன்னா அது உனக்கு புரியும். ஒரு முறை நீ ஏமாற்றப்பட்டிருப்ப. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் வந்திருக்கும். ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு நீ கவலைப்படாத. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு உன் சாயப்பா நான் தயாரா இருக்கேன். இங்கு இருக்கும் யாரும் நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. காலத்திற்கு ஏற்றாற் போல ஒவ்வொருவரும் மாறிக்கொண்டேதான் இருப்பார்கள்.